ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். எனக்கு இந்த பனி சீசனால் ரொம்ப தொண்டை கட்டிட்டு கோல்ட் ஆகிட்டு இருக்குது. அது மேலே உடம்பு சரியில்லை. இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வீடியோ போட்டு என் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு மாதமாக ரொம்ப ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ரொம்ப காலையில் எழுந்துச்சி இந்த வேலைக்கு போகிறதுனால இந்த கோல்டு ரொம்ப அதிகமாக ஆகிட்டு அந்த பனியினால் எனக்கு வாய்ஸை சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு இந்த கண்ணுக்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த கருப்பு மார்க்கெல்லாம் இல்லை. இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி இருக்குது அதனால தான் உங்களுக்கு பார்த்து சொல்லணும்ல. இந்த மாதிரி நானே இது ரெடி பண்ணி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்னு நான் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். தேங்காய் எண்ணெய் பேராஷூட் இது. அடுத்து சன்ரைஸ் இல்லை ப்ரூ. இப்போ இந்த கண்ணுக்கிட்ட மார்க் இருக்குது பாருங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, அப்புறமா இந்த லைட்டு வெளிச்சம் சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது, ஃபோன் நோண்டின்னு இருக்குது. இது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதனால நம்மளுக்கு தூக்கம் இல்லாதனால கூட இந்த கண்ணுக்கிட்ட ஃபுல்லாக கருப்பாகிட்டு வரும். நல்லா தூக்கம் இருக்கணும். அதாவது இவ்வளோ அவருன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் இருக்குங்களா, அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம பார்க்காத எந்த நேரமும் ஃபோனை நோண்டிக்கின்னு, ஃபோன் இல்லைன்னா டிவி. இப்போது டிவி பார்த்துன்னு இருக்கிறோம், கரண்ட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு ஃபோனை எடுத்து இது பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கண்ணுக்கிட்ட கருப்பு மார்க்கு, இந்த ரிங்கிள்ஸு இதெல்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெவோ சன்ரைஸு இல்லாட்டினா ப்ரூ இது வச்சு நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் 2 டைம் இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கிட்ட இருக்கிற கருப்பாக இருக்கிற இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காஃபி பவுடர் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் தேங்காய் எண்ணெயும் சரி. இப்போ சொல்கிற சன்ரைஸ் தான் நான் காட்டியிருக்கேன், சன்ரைஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் இல்லை ப்ரூ, கோத்தாஸ், எந்த காஃபி பவுடர் எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கருப்பாக மார்க் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்காகத்தான் நான் எனக்கு பாருங்கள் இந்த கருப்பு மார்க்கெல்லாம் இங்கே இல்லை. ரொம்ப பேருக்கு இந்த கண்ணு கீழே இங்கத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு காஃபி பவுட்ரு அந்த ஷேடில் கூட இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முடிஞ்சால் ஒரு 1 மந்த்து காலையிலையும் நைட்டோ 2 டைமும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. அது இல்லாமல் நம்ம தூக்கமும் அந்த அளவுக்கு இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். நம்ம இது போட்டு எந்த ரிசல்ட்டும் வரல, என் கண்ணுக்கிட்ட அப்படி தான் இருக்குது மார்க்குனாக்கா, நம்ம இப்போ டிவி பார்த்துன்னு இருக்கிறோம், எவ்வளோ அவர் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து தேங்காய் எண்ணெய், ஏன்னா ரொம்ப இல்லை, இது நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட செஞ்சு வச்சுக்கலாம், தினம் தான் செய்யணும்னு இல்லை. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சன்ரைஸ் பவுடர் நான் சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் சன்ரைஸ், எவ்வளோ தேங்காய் இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு காஃபி பவுட்ரு, அதாவது சன்ரைஸ் 2 ரூபா பேக்கெட்டு தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது இப்போ தேங்காய் எண்ணெயும் இந்த சன்ரைஸ் பவுட்ரு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு விரலாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதை எடுத்து இந்த கண்ணு கீழே இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் இந்த மாதிரி கீழே கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயே இல்லை நார்மல் தண்ணியில் அப்படியே துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 டைமு காலையிலையும் சாயங்காலமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம்.
ஏன்னா இப்போ இதை நான் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு உங்களுக்கு நான் இது தொடிச்சு காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். ஏன்னா இது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணு கீழே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அப்புறமா 2 வாரம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் தூங்குறது கரெக்ட் டைமுக்கு தூங்கும். அது இல்லாமல் மொபைல் பார்க்குறதோ சரி, டிவி பார்க்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கு யாருக்குமே வராது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு அப்புறமா அந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக இந்த 2 விரலால் இப்படி ஒரு மசாஜ் கொடுங்க. வெறும் அந்த இடத்துக்கு மட்டும், அந்த எந்த கருப்பாக இருக்குது அந்த இடத்துக்கு இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க கண்ணுக்கிட்ட அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லாதவங்க யூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்கிட்ட இல்லை, இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டு காட்டணும் இல்லை எப்படின்னு சொல்லிட்டுன்னு, அதனால தான் இந்த வீடியோஸும் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல மட்டும் போட்டு விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு போட்டு இப்படி பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட விடுங்க, பரவாயில்ல. அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற மார்க்கிட்ட நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேங்க. ரொம்ப டைட்டாக அமுக்கி தேய்க்காதீங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட விடல, பரவாயில்ல. அதனால உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா 10 நிமிஷம் விடலாம். ஏன்னா போட்டு வந்து இது பண்ணாதீங்க, அது ஸ்கின்ல வந்து இதாகணும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. பண்ணிட்ட பிறகு அது இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் விடுங்க. விட்ட பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை நீங்கள் தண்ணி முகத்தை கூட கழுவிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்க, ஒரு மாதம் கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்க. மொபைல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, டிவி பார்க்குறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கருப்பு மார்க்கு வராது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுனால நான் ட்ரை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் போயிட்டு இருக்குது. ஏன்னா இது உடனே போட்டது உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கலேன்னு சொல்லிட்டுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் சொல்கிற ஃபோனு டிவி இந்த மாதிரி பார்க்குறது, அது இல்லாமல் மெயின் முக்கியம், ஐயோ நம்ம ஃபோனை பார்க்கலையே கொஞ்ச நேரம் பார்க்கலாம், டிவி பார்க்கல, இந்த மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் தூக்கமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அது இருக்கிறது இப்போவே சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லுறதால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.